ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா liquefaction of gas. அந்த டைட்டில் ஃபாலோட் பை ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஸோ இந்த liquefaction of gasக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பேஸ் பண்ணி வந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவி ஐசோதர்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் புக் பார்த்தீங்கனாலும் அந்த பிவி ஐசோதர்ம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிவி ஐசோதர்ம் இஸ் நத்திங் பட் நம்ம அந்த பாயில்ஸ் லா சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ பிவி ஐசோதர்ம் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஸ்டடி பண்ண போகிறோம். இது வந்து ஆண்ட்ரூஸ் தான் ஃபஸ்ட்டு. ஆண்ட்ரூஸ் ஐசோதர்ம், ஆண்ட்ரூஸ் பிவி ஐசோதர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெஷர் வர்சஸ் வால்யூமை வந்து பிளாட் பண்ணுறாங்க கார்பன் டை ஆக்சைடுக்கு. ஸோ ஐசோதர்ம் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் பிளாட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அதில் வரக்கூடிய அந்த லைன்ஸுக்கான ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வி வில் டிஸ்கஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அரௌண்டு 13.1 டிகிரி செல்சியஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அரௌண்டு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப லோ ப்ரெஷரில் இருக்குது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ எப்படி லைன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரௌண்டு இந்த மாதிரி வருது. வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஃப்ளாட் வேல்யூ வருது. வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகுது. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், பாயிண்ட் பி, இது வந்து பாயிண்ட்டு சி, அடுத்து லாஸ்ட்டில் இது போகிற பாயிண்ட் வந்து டி. ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நடக்குது, இந்த 13.1 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டெய்னர் வால்யூமில் இருக்குது. எந்த கண்டெய்னர் எடுத்துக்கணும் அந்த கண்டெய்னர் வால்யூமில் இருக்கும். ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்டனை வச்சு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறான். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வால்யூமு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டு அரௌண்டு ஏபிக்கு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டே வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அட் சர்டைன் பாயிண்ட் பிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வால்யூம் மட்டும் குறையுது. நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ரெஷரில் ஒய் ஆக்சிஸில் எந்த சேஞ்சஸும் கர்வில் இல்லை. அப்படின்னா இங்கே என்ன நடக்குது, இந்த பாயிண்ட் பி அண்ட் சிக்கு நடுவில் என்ன நடக்கணும், வால்யூம் மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, ப்ரெஷரில் சேஞ்சஸ் பெருசாக இல்லை. அது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பியில் வந்து liquefaction ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கேஸாக இருந்த கார்பன் டை ஆக்சைடு லிக்விடாக கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ CO2 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா CO2 லிக்விடாக இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் லிக்விடாக ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம என்ன தான் வந்து பிஸ்டனை மூவ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த மேனோமீட்டரில் ப்ரெஷரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்காது. ஏன்னா எல்லா கேசியஸ் மாலிகுல்ஸும் 1/1 இந்த பாயிண்ட் பியில் இருந்து பாயிண்ட் சி வரைக்கும் இந்த ஃப்ளாட் பாயிண்ட் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா வால்யூம் மட்டும் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பிகாஸ் இது வந்து liquefaction லைன் பாயிண்ட் பியிலேருந்து பாயிண்ட் சி வரைக்கும். ஸோ இந்த ரேப்பிடாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் டிக்ரீஸ், வால்யூம் மட்டும் ரேப்பிடாக டிக்ரீஸ் ஆகுது, பட் ப்ரெஷரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, liquefaction ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாயிண்ட் சியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு பாயிண்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசியஸ் மாலிகூல்ஸ் நம்ம வச்சுருக்க CO2 எவ்வளோ கேஸ் எடுத்தோமோ அவ்வளோ கேஸும் லிக்விடாக இந்த பாயிண்டில் கன்வெர்ட் ஆகிடுது. ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஃபர்தராக லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா லிக்விடில் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் அதனுடைய வால்யூமில் எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா வால்யூம் there is no that much volume change can takes place with liquid. ஏன்னா ஆல்ரெடி லிக்விட் ஒரு பிளேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம், அதில் வால்யூம் சேஞ்சஸ் பெருசாக நடக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் லைன் வந்து இப்படி போகாமல் இப்படி போனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படியே ஃப்ளாட்டாகவே நேராகவே ஸ்டீப் லைனாக போகுது. இந்த ஸ்டீப் லைனாக போகிறதுக்கான C/D கன்வர்ஷனுக்கான ரீசன் என்னென்னா நம்ம ப்ரெஷர் அதிகம் பண்ண ப்ரெஷர் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வால்யூமில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த ஆஃப்டர் சி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஃபுல்லாக நமக்கு லிக்விட்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல A to B பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் மட்டும் இருக்குது. இந்த B to C பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடும் இருக்குது கேஸும் இருக்குது. ஏன்னா பார்ட் ஆஃப் தி கேஸ் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த பாயிண்ட் எண்டில் வரும்போது ஃபுல்லாக லிக்விடாக மாறி இங்கே ஃபுல்லாக லிக்விட். ஸோ இந்த ரீஜனில் லிக்விட் ப்ளஸ் கேஸ் இருக்கும். ஸோ இப்போது அதே எக்ஸ்பெரிமெண்ட் லிட்டில் பிட் ஹையர் டெம்பரேச்சரில் பண்ணும்போதும் என்ன கிடைக்குதுன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இங்கே வந்து
இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது. ஸோ ஸ்ட்ரைட் லைன் வந்து அரௌண்டு இப்படி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ரீஜன் பாருங்கள், இந்த B2C ரீஜன் வந்து இந்த ஸ்டீப் லைன், அந்த ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் ஆக்சஸ்க்கு வரக்கூடிய இந்த லென்த்து வந்து லோ டெம்பரேச்சரில் 13.1 டிகிரி செல்சியஸில் இந்த லென்த்து அதிகமாக இருக்குது. இதுவே டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் பண்ணும்போது இந்த லென்த்து வந்து இந்த ஸ்டீப் லைனோட லென்த்து வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே குறைஞ்சிருக்குது. அடுத்து வாங்க, அடுத்து வரும்போது 31.1 டிகிரி செல்சியஸ். அதில் எக்ஸாக்டாக வந்து செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னா, ஆல்மோஸ்ட் இப்படி வருது. ஸ்டீப்பில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ஸ்டீப் வருது, அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறிடும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹரிசாண்டல் லைனே, இந்த மாதிரி ஃப்ளாட் லைனே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து அரௌண்டு எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து GF, ஏன்னா ABCD கொடுத்துட்டோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா EFGH, வேறு புக்கில் வேறு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா EFGH அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த கர்வ் வந்து 31.1 டிகிரி செல்சியஸ். நீங்கள் அடுத்து இதோட ஹையர் டெம்பரேச்சரில் போகும்போது இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனே வரல. ஜஸ்ட் லைக் தட் இந்த PV ஐசோத்தம் நமக்கு அந்த பாய்ல்ஸில் கிடைக்கும் இல்லைங்களா, P vs B போட்டிங்கன்னா இப்படி வரும் இல்லைங்களா லைன். அந்த மாதிரி லைன் வந்து அரௌண்டு 48.1 டிகிரி செல்சியஸில் பண்ணும்போது வருது. இதில் எல்லாமே கேஸாக தான் இருக்குது, லிக்விஃபிகேஷனே நடக்கலை. ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து என்ன விஷயங்களை சொல்ல வராங்க. ஸோ தெர்மோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த EFGHல ஆல்ரெடி ABCD சொல்லிட்டேன். EFGHல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்சர்வேஷன்னா, இந்த FGன்றது தான் ஸ்டீப்பான ஃப்ளாட்டான பாயிண்ட்டு. இந்த பாயிண்டோட லென்த் வந்து BCயை கம்பேர் பண்ண சொல்ல டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாட் பாயிண்ட் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகி இதனுடைய லென்த் ரொம்ப குறைஞ்சி பாயிண்ட் அளவு தான், இங்கே பாயிண்ட் அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அளவு தான் நமக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண லிக்விஃபிகேஷன் ஆகக்கூடிய அந்த ரேஞ்சஸ் ஆஃப் வால்யூம் அண்ட் தென் ப்ரெஷரோட லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது நமக்கு லிக்விஃபிகேஷனே நடக்கலை, கேஸ் லிக்விடாக கன்வெர்ட்டே பண்ண முடியல. ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது லிக்விஃபிகேஷன் நடக்காது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது. இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கேஸு லிக்விடாக கன்வர்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன். இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடுக்கு இன்வர்ஷன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 31.1 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போது இந்த ஸ்டீப் லைன் வருது இல்லைங்களா, இந்த ஸ்டீப் லைனை பேஸ் பண்ணி ஒரு ஏரியா அண்டர் தி கர்வ் மாதிரி நம்ம வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்டீப் லைனுக்கு ஏரியா அண்டர் தி கர்வில் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா லிக்விட் ப்ளஸ் கேஸ் மட்டும் இருக்கும். இந்த ஸ்டீப் லைனுக்கு இந்த பக்கம் வரக்கூடிய ரீஜனில் கேஸ் மட்டும்தான் இருக்கும், இந்த பக்கம் வரக்கூடிய ரீஜனில் லிக்விட் CO2 மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த கிராஃபில் இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இது வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சரில் TC கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சர் அட் விச் gas is converted into liquid at a given conditions of pressure and volume. அதுதான் TCன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த TC வேல்யூ ஜென்ரலாக கேஸை பொறுத்து எப்படியெல்லாம் ஹையர் வேல்யூவாக இருக்குமா லோயர் வேல்யூமாக இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பர்மனன்ட் கேஸ், இன்னொன்று வந்து டெம்பரரி கேஸ். ஸோ பர்மனன்ட் கேஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து பர்மனன்ட் கேஸ். டெம்பரரி கேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த CO2, அமோனியாலாம் சொன்னோம் இல்லைங்களா, அமோனியா, CO2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Cl2, அடுத்து வந்து HCl, இதெல்லாம் வேப்பர்ஸாக இருக்கும், ஈஸியாக இதை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெம்பரரி கேஸஸோட TC வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நியரர் டு தி ரூம் டெம்பரேச்சராக இருக்கும். இதனோட TC வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வேல்யூ. பர்மனன்ட் கேஸுக்கு TC வேல்யூ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வேல்யூ லோயராக இருக்கும். தட் மீன்ஸ் அரௌண்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் CO2க்கு பார்க்கலாம் 31.1 டிகிரி செல்சியஸ். நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கிட்ட இருக்குது, ரொம்ப கிட்ட இல்லை, கொஞ்சம் கிட்டத்தில் இருக்குது. பர்மனன்ட் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் போனீங்கன்னா மைனஸில் போனீங்கன்னா தான் இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வேல்யூ அட்டைன் பண்ணி நம்ம ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜனை லிக்விடாக கன்வெர்ட் பண்ண
முடியும். ஸோ இதில் இந்த கிராஃபில் இந்த விஷயங்கள்லாம் தாராளமாக பார்த்துக்கணும். அதே சமயம் ஏன்னா ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் கொடுத்து கூட இப்போ CO2 இல்லை பிவி ஐசோத்தமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது, இந்த பாயிண்ட் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த பாயிண்ட்ல என்ன கேஸ் இருக்கும், என்ன பேசஸ் இருக்கும், லிக்விட் ப்ளஸ் கேஸ் இருக்கும், இங்கே வந்து கேஸ் மட்டும் இருக்கும், இங்கே மட்டும் லிக்விட் மட்டும் இருக்கும். இதுவே வந்து எக்ஸ்பொனென்ஷியல் இப்படி வந்தது அப்படின்னா இதில் என்ன நடக்குது அப்படின்னா இதில் லிக்விஃபிகேஷனே நடக்கல, எல்லாமே கேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை we have to remember. ஸோ அடுத்து இந்த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸில் இது என்ன ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜூல் தாம்சன் எஃபெக்டை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்ட்ரூஸ் வந்து இந்த CO2க்கு ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி லிக்விஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ன்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வராரு. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார், ஜூல் தாம்சன் எஃபெக்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டெய்னரில் கேஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னரில் ஹை ப்ரெஷரில் கேஸ் எடுக்கிறோம், நடுவில் ஒரு பார்ட்டிஷன் வச்சுருக்கிறோம், இந்த சைடு வந்து ஹை ப்ரெஷரில் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன நடக்கும்னா இங்கே சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு ஹை ப்ரெஷரில் இருந்து இந்த இடத்துல வேக்யூமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கேஸியஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்பீடாக இந்த ஹோல்ஸ் வழியாக பிச்சுக்கிட்டு வெளியே போகும். இங்கே ஹை ப்ரெஷர் ரீஜியன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு போகுது. ஸோ ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு சடனாக கேசியஸ் மாலிகுல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுமோ இது எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இது வந்து அடியாபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. டெம்பரேச்சரை நாம சேஞ்ச் பண்ணலை. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஹீட் எனர்ஜியை நாம சேஞ்ச் பண்ணலை. கேசியஸ் மாலிகுல்ஸ் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு நாம் அனுப்பும் போது என்ன நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும், மூவ் ஆகிறதுக்கு. அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடும். கைனட்டிக் எனர்ஜி ஃபால் ஆகும். கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், நமக்கே தெரியும். ஸோ இந்த கேசியஸ் மாலிகுல்ஸோட டெம்பரேச்சர் ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது கேஸ் வந்து லிக்விடாக மாறத்துக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே தான் இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் நடக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ டெம்பரேச்சர் அட் விச் பிலோ எ சர்டைன் டெம்பரேச்சர் இல்லை தான் இந்த விஷயம் நடக்குது. டெம்பரேச்சர் பிலோ விச் அ கேஸ் ஒபேஸ், இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டை ஒபே பண்ணுறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கீழே தான் ஒபே பண்ணும். அந்த டெம்பரேச்சரை இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2A/RB. ஸோ நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ் அப்படியே கேட்பாங்க. ஸோ இப்போ ஜூல் தாம்சன் எஃபெக்டில் என்ன பண்ணுறாங்க, நான் சொன்ன இந்த கான்செப்ட் தான் நடக்குது. ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹை ப்ரெஷர் இருக்கும், பார்ட்டிஷனில் ஹை ப்ரெஷரில் கேசியஸ் மாலிகுல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ சின்ன ஹோல்ஸ் வழியாக நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது இந்த கேசியஸ் மாலிகுல்ஸுக்கு நடுவில் நிறைய கொஹெசிவ் அண்ட் அதசிவ் ஃபோர்ஸஸ், நிறைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸஸை மீறி இது ஒன்னோட ஒன்று பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு மூவ் திஸ் சைடு. ஏன்னா ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ திரும்ப இதில் கதவு திறந்து விட்டா என்ன பண்ணுவோம், அடிச்சு பிடிச்சி எல்லாரும் வந்து முன்னாடி போவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கதை தான். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே இது ஒன்னோட ஒன்று ஓடிக்கிட்டு முட்டிக்கிட்டு இந்த பக்கமாக வரும். இந்த பக்கம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா அது மூவ் ஆகிறதுக்கு கைனடிக் எனர்ஜியை யூஸ் பண்ணுது. கைனடிக் எனர்ஜி குறையுது, டெம்பரேச்சர் குறையுது. ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக இருந்தது அப்படின்னா அந்த எனர்ஜி வச்சு கைனடிக் எனர்ஜி பூஸ்ட் ஆகிடும். நம்ம ஒரு பர்டிகுலர் பிலோ டெம்பரேச்சரில் தான் இதை பண்ணுறோம். ஸோ அந்த டெம்பரேச்சரை நாம் சேஞ்ச் பண்ணலை. இது என்ன பண்ணோம்னா கைனடிக் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி மூவ் ஆகுது. டெம்பரேச்சர் அதனால் குறையும். அதனால் என்ன ஆகுது, கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுறதுனால கூலிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ அந்த கூலிங் நடக்கிறதுக்கான ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னா எந்த டெம்பரேச்சரில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ரூம் டெம்பரேச்சரில் பண்ணால் நடக்குமானா நடக்காது. ஒரு பர்டிகுலர் லோ டெம்பரேச்சரோ இல்லை அதுக்கு கீழே பண்ணும்போது தான் இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து அப்சர்வ் ஆகுது. அந்த டெம்பரேச்சருக்கு பேர் வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் ஜூல் தாம்சன் எஃபெக்ட் நடக்காது. அந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு கீழே தான் கூலிங் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சர் 31.1 டிகிரி செல்சியஸ் ஒரு கேஸுக்கு இருக்குன்னா எக்ஸாக்ட்லி 31.1 டிகிரி செல்சியஸில் பண்ணிங்கன்னா கூலிங் வந்து லிக்விடாக கன்வர்ஷன் நடக்காது. கூலிங் 31.0 டிகிரி செல்சியஸ்லையோ இல்லை 30.9 டிகிரி செல்சியஸ் இல்லை 30.5 டிகிரி செல்சியஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த கூலிங் அப்படின்ற கான்செப்டே நடக்கும். இதுலேயும் அகைன் வந்து அந்த பர்மனன்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஹைட்ரஜனு, ஹீலியம், இதுக்கெல்லாம் அந்த டிஐ வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும்.
அதே மாதிரி ஆர்டினரி டெம்பரேச்சர் திஸ் வார்ம்ட் அப் இன்ஸ்ட் ஆஃப் கூலிங். ஸோ இந்த பர்மனன்ட் கேஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம டிஐ வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லோ டெம்பரேச்சர் லெவலில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் கூலிங் நடக்கும். இதுவே நீங்கள் ஆர்டினரி டெம்பரேச்சர் இந்த 30 ரேஞ்சஸ்லையோ இல்லை 35-40 ரேஞ்சஸ்லையோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஹைட்ரஜன் ஹீலியம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா கூலிங் நடக்காது, வார்ம் அப் நடக்கும், ஹீட்டிங் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதே சமயம் மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ்க்கு ஜூல் தாம்சன் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, ஜூல் தாம்சன் எஃபெக்ட் வந்து நடக்குது. இது தவிர இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் தவிர வேற எதெல்லாம் வச்சு லிக்விடா ஒரு கேஸை வந்து நாம லிக்விடா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா we have 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. 2-3 மெத்தட்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான் வேற வேறையா இருக்குமே தவிர மெத்தட்ஸ் வந்து சிமிலர் தான். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லிண்டே மெத்தடு. இது வந்து +1 புக்லேயே வந்து நமக்கு இருக்கு, பூரியன் சர்மாலையும் இதை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல ஒண்ணுமே கிடையாது, அதே ஜூல் தாம்சன் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணி கேஸை லிக்விடா கன்வெர்ட் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாட் மெத்தட், கிளாட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ல வந்து அடிஷனலா ஜூல் தாம்சன் எஃபெக்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹை ப்ரெஷர்ல இருந்து கேசியஸ் மாலிகுல்ஸை சின்ன ஹோல் வழியா லோ ப்ரெஷருக்கு அனுப்புவாங்க. இன் அடிஷன் டு தட் இந்த வெளியில வர அந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு கேஸ் மூவ் ஆகுது இல்லைங்களா, அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறம் அங்க வந்து எதனாவது ஒரு மெக்கானிக்கலி ரொட்டேட்டபிளோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு இந்த கேசியஸ் மாலிகுல்ஸ் போய் அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை அடிஷ்னலா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அதனுடைய கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. அடிஷ்னலா அங்க போய் ஒரு வேலையும் செய்ய சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியா என்ன ஆகும், ஈஸியாக கூல் ஆகிடும். நமக்கு ஒரு ½ அன் ஹவரில் கூலிங் ஆகி கிடைக்குது அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ்லேயே நமக்கு கூல் ஆகி கேஸ் ஃபுல்லாகவே லிக்விடாக ஈஸியாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட், கிளாட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர அடியாபெட்டிக் ப்ராசஸ். அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லைங்களா, என்ன அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா ஹீட் எனர்ஜி அப்சார்பும் ஆகாது, எமிட்டும் ஆகாது. ஸோ இங்கே எப்படி கூலிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து கூல் பண்ணுறதுக்கு இந்த மேக்னெட்டிக்கலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை கூல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறது மூலமாக இது வந்து ஈஸியாக கூல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடோலினியம் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணுவோம், கூலிங் கேன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த ரேஞ்சஸில் வந்து அரௌண்டு ஆஸ் லோ அஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆஸ் லோ அஸ் 0 கெல்வின் வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெம்பரேச்சரை ரீச் முடியும். அரௌண்ட் 0.0001 கெல்வினோ இல்லை 0 கெல்வின் டெம்பரேச்சரையோ நம்ம ரீச் பண்ணி இந்த ஹைட்ரஜன் ஹீலியம்லாம் கூட ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா கூல் பண்ண முடியும். அடுத்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா ஆல்ரெடி சொன்னேன், அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும், அந்த டெம்பரேச்சருக்கு மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் கூலிங் வந்து பண்ண முடியாது. ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகிற டெம்பரேச்சர் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னா த டெம்பரேச்சர் அட் விச் அபோவ் தட் வி cannot do தி கூலிங். கேஸை வந்து அந்த டெம்பரேச்சருக்கு மேலே யூஸ் பண்ணி கூல் பண்ணவே முடியாது. அந்த டெம்பரேச்சர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஹை ப்ரெஷர் கொடுத்தாலும் நடக்காது. நம்ம அந்த CO2 ஐசோதம்ல பார்த்தோம் இல்லைங்களா, 41 ரேஞ்சஸ் டிகிரி செல்சியஸ் நம்ம போட்டோம்னா இப்படிதான் கர்வ் வருது, நம்ம ஃபிளாட் கர்வே வரல, ஃபிளாட் லைனே வரல. ஸோ கூலிங்கே நடக்காது டெம்பரேச்சர் அபோவ் திஸ் வேல்யூ. இதுக்கு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8A27R/P. இது ஒரு ஈக்குவேஷன், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கான ஈக்குவேஷன். அடுத்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஸோ கிரிட்டிக்கல் ப்ரெஷருக்கான ஈக்குவேஷன் என்ன? கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் ஒரு இது வச்சுட்டோம், நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் கேஸை செட் பண்ணிட்டோம். அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் செட் பண்ணதுக்கப்புறம் 1 மோல் ஆஃப் தி கேஸை லிக்விடா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஷர் வந்து தேவை, அந்த ப்ரெஷர் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த லைனில் பார்த்தோம் இல்லைங்களா, இப்படி வந்து இப்படி லைனாக வந்து இப்படி வருதா, இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணினே போகிறோம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாமல் இது வரைக்கும் வருது இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த சப்போஸ் 1 மோலுக்கு அந்த கால்குலேஷன் இருக்குமோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வேல்யூ தான்
பிசி கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஈக்குவேஷன் வந்து A/27B². இது டெரிவேஷன்லாம் இருக்குது, நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை. ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ விசி கிரிட்டிக்கல் வால்யூம் அப்படின்னா டெம்பரேச்சர் சொல்லிட்டோம், டெம்பரேச்சர் வச்சு பிசி சொல்லிட்டோம். இது ரெண்டுத்தையும் வச்சு இதை சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கேஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய அந்த கேஸு ஒரு கண்டெய்னரில் போடும்போது எவ்வளோ வால்யூமை அக்குபை பண்ணுதோ அந்த வால்யூம் தான் விசின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் 3B. விசி இஸ் ஈக்குவல் 3B. ஏபிலாம் வேண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கலாக இந்த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ் அண்ட் தென் ஜூல் தாம்சன் எஃபெக்டில் படிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ டைரக்ட் கொஷின்ஸ் இருக்குது, கிராஃபை வச்சும் கொஷின்ஸ் கேட்கலாம்.